நம்ம இப்போது டெக்னாலஜி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட டெக்னாலஜி சம்மந்தமான பொருட்கள் நம்ம உலகத்தில் இருக்குது. இதில் 75% பொருட்களை மனிதன் இயற்கையை பார்த்து தான் கண்டுபிடிச்சான். ஃபார் எக்ஸாம்பிள், பறவையை பார்த்து ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சது போல். அப்படி சில டெக்னாலஜிக்கல் பொருட்களை எந்த இயற்கையான விஷயங்களை பார்த்து மனிதன் கண்டுபிடிச்சான் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஹரி. இது நம்ம மேன் ஃப்ரம் சயின்ஸ் யூடியூப் சேனல். நம்மளுக்கு சில கொசுகள் கடிக்கும்போது நம்ம அதை உணராததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்மளோட ரத்தத்தில் கொசுவோட உமிழ்நீர் கலக்கும்போது நம்மளுக்கு அந்த கொசு கடிச்ச இடத்துல அரிப்பு ஏற்படுது. கொசுவோட கால்கள் மொத்தம் 7 இருக்கும். அதில் முதல் 2 நம்ம தோலை எங்கே அது கடிக்க போகுதோ அந்த இடத்துல நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். இன்னும் 2 நம்மளோட ஸ்கின்னை கிழிக்கும். அதோட மூஞ்சியில் கால் மாதிரி ஒன்று இருக்கும். பட் அது கால் கிடையாது, அது அந்த கொசுவோட மூக்கு. இப்போது இந்த மூக்கை வச்சு அது நம்ம ஸ்கின்னை கிழிச்ச இடத்துக்கு உள்ளே விட்டுட்டு நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சிக்கும். இதனால தான் நம்மளுக்கு சில கொசுகள் கடிக்கும்போது வலி தெரியாது. சில பேர் கேட்கலாம், அது நம்ம தோலை கிழிக்கும்போது நம்மளுக்கு ஏன் வலிக்கலை அப்படின்னு. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. கொசு எவ்வளோ வெயிட்லெஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவே அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கே, அப்போது அதோட கால் எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த வெயிட்லெஸ்ஸான ஆப்ஜெக்ட் நம்மளோட தோலை கிழிக்கும்போது வலி தெரியுமா என்ன? இப்போது நான் சொன்னது சில கொசுகளுக்கு மட்டும்தாங்க. பட் மற்ற சில கொசுகள் கடித்தா கண்டிப்பாக வலிக்கத்தான் செய்யும். இதை பற்றி டீட்டெயில்டாக கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது இதையெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, இந்த கொசு நம்மளோட ரத்தத்தை உரிய அதோட மூக்கை எப்படி நம்மளோட ஸ்கின்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுதோ அதே போல் இந்த கொசுவோட ப்ராசஸ் மூலமாக தான் ஊசி அப்படின்றதே மனிதன் முதல்ல கண்டுபிடிச்சான். ஒரு டனலில் இருந்து வெளியே வேகமாக வர நார்மல் ட்ரெயினோட ஃப்ரண்ட் சைடில் காற்று வேகமாக அடிக்கும்போது ஒரு இடிமுழக்கம் போல் சத்தம் வரும். இந்த சத்தத்தை வரவிடாமல் தடுக்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது கிங்ஃபிஷரை பார்த்தாங்க. அது தண்ணிக்குள்ளே மீனை பிடிக்க போகும்போது ஸ்பீடாக போனாலும் சத்தமே வராது. இதை எப்படின்னு யோசிக்கும்போது தான் சத்தம் வராததுக்கு காரணம் கிங்ஃபிஷரோட மூக்குனால தான் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த கிங்ஃபிஷரோட மூக்கு காற்றை கிழித்து அந்த காற்றோட திசையை மாற்றுறதுனால சத்தம் வராது. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி புல்லட் ட்ரெயினையும் கிங்ஃபிஷர் ஷேப்லேயே வடிவமைச்சு சவுண்ட் வருதான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. சவுண்ட் வரலை. அந்த டெஸ்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. புல்லட் ட்ரெயினும் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண யூஸ் ஆச்சு, சவுண்ட் பொல்யூஷனே இல்லாமல். ஒரு காலத்தில் இப்படி இருந்த ஃபோன் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் இவ்வளோ பெருசாக இருந்த ஃபோன் இன்றைக்கி நம்ம தொடுறது மூலமாகவே நகர்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. இந்த டச் ஸ்க்ரீன் மொபைலை எப்படி இன்வென்ட் பண்ணாங்க தெரியுமா? மனிதன் ஒரு ஆளை தொடும்போது அந்த இன்னொரு மனிதனோட மூளை அவனுக்கு நம்மளை யாரோ தொடுறாங்க அப்படின்றத சொல்லி உடனே திரும்பி பார்க்க வைக்கும். ஸோ இதே ப்ராசஸை வச்சு தான் டச் ஸ்க்ரீன் மொபைல்ஸையும் இன்வென்ட் பண்ணாங்க. எஸ், நம்மளை யாரோ தொடும்போது நம்ம பிரெயின் நம்மளுக்கு எப்படி உணர்த்துதோ அதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோன்ஸை டச் பண்ணும்போது மொபைலில் இருக்கிற சிப் நம்மளோட பிரெயின் மாதிரி ஆக்டிவ் ஆகி செயல்படும். இப்படி தான் டச் ஸ்க்ரீன் மொபைல் ஃபோன்ஸ், டச் ஸ்க்ரீன் லேப்டாப்ஸ் அண்ட் டச் ஸ்க்ரீன் டேப்ஸை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி இளைஞர்களுக்கு வேஷ்டி கட்ட ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பொருள் வெல்க்ரோ. இந்த வெல்க்ரோவை எந்த இயற்கையான விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஜார்ஜ் டி மேஸ்ட்ரல் அப்படின்றவர் ஒரு நாள் அவரோட நாயை வாக்கிங் கூட்டு போகும்போது பர் அப்படின்ற செடிகள் தன்னோட நாயோட உடம்புல ஒட்டியிருக்கிறத பார்த்தாரு. அது என்னன்னு மைக்ரோஸ்கோப் மூலமாக ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த செடிகளில் சில கொக்கி போன்ற அமைப்புகள் இருக்கிறதையும் பார்த்தாரு. இந்த செடிகள் விலங்குகளோட தோலில் ஒட்டிக்குது. பட் இந்த செடி ஹியூமன்ஸோட ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்க மாட்டேன்ருச்சு. ஸோ இதை கண்டுபிடிச்சா நம்ம பட்டன் மாட்ட தேவையில்லை, ஜஸ்ட் ஒட்ட வச்சா போதும் அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனத்தினால நைலான் மூலமாக வெல்க்ரோ அப்படின்றத உருவாக்குனாங்க. பட்டாம்பூச்சிகளோட இறக்கைகள் இயற்கையோட நேர்த்தியான படைப்பில் ஒன்றுனே சொல்லலாம். இந்த இறக்கைகள் சில அற்புதங்களையும் உள்ளடக்கியது. சில பட்டாம்பூச்சிகளோட இறக்கைகளில் சின்ன சின்ன செல்ஸ் அடங்கியிருக்கும். இதோட ஹெல்ப் மூலமாக எந்த சைடில் இருந்து வேணாலும் எந்த ஆங்கிளில் இருந்து வேணாலும் லைட்டை சேகரிக்க முடியும். இந்த டெக்னிக்கை சயின்டிஸ்ட் நோட் பண்ணாங்க. ஸோ இந்த பட்டாம்பூச்சியோட இறக்கையை ஒரு அடிப்படையாக வச்சு தான் சோலார் பேனல்ஸை, சூரிய ஒளியை அதிகமாக சேமிக்க இன்வென்ட் பண்ணாங்க.
ஹம்மிங் பேர்ட்ஸ்க்கு முன்னாடி பறக்கவும், ஒரே இடத்துலையே ரொம்ப நேரம் பறக்கவும், பின்னாடி பேக்வேர்டாக பறக்கவும் எபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஹம்மிங் பேர்டை பார்த்து தான், இந்த ஹம்மிங் பேர்டோட ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் ஹெலிகாப்டர் அப்படின்றதையே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நேச்சுரலில் இருந்து டெக்னாலஜியால் இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு அம்மிக்கல்லை பார்த்து மிக்ஸி, ஆட்டுக்கல்லை பார்த்து கிரைண்டர், நம்ம கண்ணை உதாரணமாக வச்சு கேமரா அப்படின்னு நேச்சுரை ஒரு உதாரணமாக வச்சு பல பொருட்களை கண்டுபிடிச்சாங்க. இந்த வீடியோ மூலமாக டெக்னாலஜிஸ் இயற்கையினால தான் உருவாச்சு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நிறைய அறிவியல் சம்மந்தமான வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் காத்திருங்க. நான் உங்கள் ஹரி. இது நம்ம மேன் ஃப்ரம் சயின்ஸ் யூடியூப் சேனல்.